Hi viewers, welcome to Fameram channel. இன்னைக்கு Fameram channelல இருந்து நம்ம seafood recipe தான் பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு chicken மாதிரியே இருக்குன்னு chicken நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இது வந்து ஒரு seafood. இது வந்து salmon fish. இது வந்து இன்னைக்கு எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரெண்டு வெரைட்டில நம்ம ஃப்ரை பண்ண போறோம். சேம் marinate வச்சு. ஒன்னு வந்து எண்ணெயே இல்லாம சும்மா ஃப்ரை பண்ண போறோம். இன்னொன்னு வந்துட்டு எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ண போறோம். சோ அது எப்படி பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ல என்னெல்லாம் சத்து இருக்கு, இது சாப்பிறனால என்னெல்லாம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்திலாம் நான் உங்க கூட ஷேர் பண்ண இருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கண்டினியூவா பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு சொல்ல போற ஒவ்வொரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனும் உங்களை வந்து சேரும். இந்த மீன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா ஒரு லைட் ஆரஞ்சு கலர்ல இந்த மீன் இருக்கும். இதோட ஸ்கின் வந்து சில்வர் வித் black கலர்ல இருக்கும். ஸோ நீங்க எப்படி சால்மன் ஃபிஷ் வந்து கண்டுபிடிச்சு வாங்கணுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மீனை வந்து நான் இன்னைக்கு வாங்கிட்டு போய் சூப்பரா சமைச்சு உங்களுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு 3 பேக்கெட் ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற முள் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை எப்பயுமே நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த முள்ளை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முள் எடுக்கிறதுக்கு. நான் வந்து வந்த உடனே கட் பண்ணிட்டேன். அதனால அந்த சதெல்லாம் கொஞ்சம் வருது எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், முள் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், சதையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பேக்கெட் விட்டு எடுத்த உடனே ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. இதை வந்து 2 தடவை தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே பண்ண வேணாம். இதில் வந்து ரொம்ப இந்த செதில் இருக்கும், ஸ்மெல் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் இது 2 தடவை வாஷ் பண்ணால் போதும். இதை நீங்கள் கழுவும் போதே உங்கள் கையில் வந்து ஏதோ ஆயில் ஊற்றின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு தடவை இதை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இந்த மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் மஞ்சள் தண்ணியில். ஸோ லைட்டாக பூ மாதிரி ஒரு அலசிட்டு நம்ம எடுத்துடணும். பாருங்கள் எப்படி இருக்குது, பீஸாக அல்வா துண்டு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்டில் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது 5 இன்க்ரீடியன்ட்ஸையும் நான் சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிஷ் வந்து செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு சரி, பெரியவங்களுக்கும் சரி, பிரெயின் டெவலப்மெண்ட், போன் ஸ்ட்ரென்த்னிங், அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம வந்து டயட் இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னு வந்து லூஸ் ஆகும் தெரியுமா. ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ்ஷை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் டயட்டில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி எடுக்காது. நீங்கள் எப்போல்லாம் டயட்டில் இருக்கீங்களோ அப்போ இந்த ஃபிஷ்ஷை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்படி இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சேர்க்கும் போது ஆயில் இல்லாமல் சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பசி எடுக்காமல் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால டயட்டுக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம நிறையா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே டயர்டாகவும் இருக்கும், ரொம்ப வந்து பசி எடுக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஃபிஷ் எடுக்கும்போது நீங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ பசி எடுக்காது, நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டாக மாட்டீங்க. ஸோ இந்த
ஃபிஷ்ஷில் வந்து நிறைய சத்து இருக்குது. இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற சத்து, இதில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மீனை வந்து கண்டிப்பாக வாரம் 1 தடவை 2 தடவை சமைச்சு கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்மெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் மீன் சாப்பிடும்போது அம்மா எடுத்து தரணும் இல்லை அப்பா எடுத்து தரணும், இல்லை யாரையாவது போட்டு தொல்லை பண்ணுவோம். ஸோ இந்த மீனை சமைச்சு நீங்கள் கொடுக்கும்போது நமக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ குழந்தைங்க வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்க. நீங்கள் எங்கள் வீட்டிலலாம் இதை சமைச்சிட்டு இருக்கும்போதே காலியாகிடும் மீன். அவ்வளோ பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எண்ணெயே இல்லாமல் தான் போட்டேன், லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரியே லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணது. ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ லைட்டாக போட்டு 2 சைடும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட திருப்பி எடுத்தால் போதும். சூப்பராக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த மீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சால்மன் ஃபிஷ் கறியும் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஸோ மீனோட டேஸ்ட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக சூடாக சாப்பிடும்போது, எப்போயுமே ஃபுட்டு வந்து சூடாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனிங்க, செம்மையாக இருக்குது. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் ரைஸும் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரை பண்ணேன் இல்லையா, ஸோ அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்லாயிருக்கு பார்க்கவே. இது வந்து கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுலில் இருக்கிறது வந்து டீப் ஃப்ரை பண்ணது, இது குழந்தைங்களுக்காக. ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக உங்களோட டயட்டில் இந்த ஃபிஷ்ஷை மறக்காமல் எடுத்துக்கோங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃபிஷ்ஷு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஊர்லேருந்து எல்லோரும் ஹவுஸ் வார்மிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படா நெக்ஸ்ட் இங்கே வருவாங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, எப்போ தான் இந்த சுச்சுவேஷன்லாம் மாறி நார்மல் லைஃப் வந்து திரும்பவுன்னு தெரியல. ஸோ நம்மளும் ப்ரேயர் பண்ணிப்போம். லெட்ஸ் see. பாருங்கள் இந்த மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, மீனை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிட்டாங்கன்னா மீன் ஆசை வந்துடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் இனிமேல் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் நிறையா இந்த மாதிரி ஹெல்த் ரெசிபீஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது வரைக்கும் நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இனிமேலும் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பேண்டமிக் பீரியடில் எல்லோரும் ரொம்பவே சேஃப்டியாக பத்திரமா இருங்க. டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். வெளியில் போனீங்கன்னா சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டே ஹோம், பி சேஃப், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.